என்னைய சும்மாவா விடுவீங்க? இந்த நண்டு கிரேவிக்கு ரெசிபின்னு அவ்ளோ பேருங்க மெசேஜ். முதல்ல எல்லாரும் போய் 1 கிலோ நண்ட வாங்கிக்கங்க. ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், 3 தக்காளி, 1 பச்சை மிளகாய் இதெல்லாம் நறுக்கி வச்சுக்கோங்க. அப்படியே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் எடுத்துக்கலாம். அடுப்பை ஆன் பண்ணி ஒரு குக்கரை எடுத்து வச்சு 1 குழிக்கரண்டி அளவுக்கு அதுல நல்லெண்ணெய் ஊத்துங்க. காஞ்சதுமே 1 ஸ்பூன் சோம்பை போட்டு தாளிச்சு நம்ம நறுக்கி வச்சிருந்த சின்ன வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் முதல்ல போட்டு லேசா வதக்கிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு பச்சை வாடை போனதுமே தக்காளியை போட்டு நல்லா வதக்கி எடுத்துடலாம். இங்கிட்டு வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப என்ன தேவைன்றதை நம்ம அரைச்சிருவோம். அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, 5-6 சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாம். இங்கிட்டு தக்காளி வதங்கினதுமே 1 ஸ்பூன் தனி மிளகா பொடி, 2 ஸ்பூன் மல்லிப்பொடியை போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு வதக்கிட்டு அப்படியே நண்டை எடுத்து வச்சுட்டு நம்ம அரைச்ச விழுதையும் தூக்கி அதுல போட்டுட்டு தேவையான அளவு உப்பை போட்டு 2 டம்ளர் தண்ணியை ஊற்றி நல்லா கலக்கி விட்டுட்டு மல்லித்தலையும் மேலே போட்டு குக்கரை மூடி வச்சிருங்க. வெந்ததும் குக்கரை ஓப்பன் பண்ணீங்கன்னா நம்ம வாசல்ல நடந்து போறவங்க கூட என்னடா மணக்குதுன்னு நம்ம வீட்டை திரும்பி பார்க்காம போவே மாட்டாங்க. அப்புறம் ஒரு சின்ன டிப், இந்த நண்டு கிரேவிக்கு நம்ம வாசனை பொருட்கள்லாம் இருக்குல்ல, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இந்த பொருட்கள்லாம் நம்ம சேர்க்கவே கூடாது. அப்பதான் அந்த நண்டோட ரா ஃபிளேவர் நமக்கு கிடைக்கும். இதுல என் பையனுக்குலாம் பயங்கரமா ஜலதோஷம் பிடிச்சிருக்கா. இந்த கிரேவி, நண்டு சூப்பு இதெல்லாம் வச்சுதான் அவரை சரி பண்ணேன். அதனால நீங்க எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மட்டும் என்கிட்ட சொல்லிருங்க.